கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் திட்டமிட்டது போல் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே செல்லாது. கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு பிளானை வைத்திருப்பீங்க. இந்த வயதில் இந்த ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், இந்த ஒரு ஆசைகளை நம்ம முடிக்க வேண்டும், இந்த வருடத்தில் வீடு கட்ட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று டைரியில் எழுதி வைத்தது போல ஒரு தெளிவான திட்டத்தோடு தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. இதைத்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் செய்து கொண்டுமே இருந்தீங்க. அது சரியான பாதையில் போகிறது, போகவில்லை, அது இரண்டாவது பட்சம். இருந்தாலும் ஒரு திட்டத்தை நீங்கள் அது நடப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டுவீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா காலம் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டிருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்ததும் நடந்ததும் வேறு ஒன்றாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. நீங்கள் நினைத்த வேலை கிடைக்காமலும் நீங்கள் விரும்பாத ஒரு பாதையில் உங்களுடைய வாழ்க்கை செல்லவோ ஆரம்பித்திருக்கும். நம்ம என்ன திட்டமிட்டோம், ஆனால் இன்று எங்கே நிற்கிறோம் என்று உங்களின் தற்போதைய சூழ்நிலையை நினைத்து பார்க்கும் போது ஒருவித ஏமாற்றமும் வாழ்க்கையின் மீதான சலிப்பும் உங்களுடைய மனதை வாட்டுவதை உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. அதை உங்களால் மறுக்கவே முடியாமல் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் கொஞ்சம் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நல்ல மனதை தவறாக புரிந்து கொண்ட சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. உங்களுடைய நோக்கங்கள் எப்போதுமே தூய்மையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கெட்ட எண்ணத்தோடும் யாரிடமும் நீங்கள் பழக மாட்டீங்க. அது உங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் எப்போதுமே தெரியும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் தவறான பாதையில் சென்றால் அல்லது ஒரு வேலையை தவறாக செய்தால் கூட அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நீங்கள் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுவீங்க. நம்ம கூடவே இவன் இறந்துட்டான், இவனுடைய வாழ்க்கை தவறாக போய்விட்டது அப்படின்னா அது எனக்குத்தான் மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கும். அவனுக்கு இருக்கோ இல்லையோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே இருக்கும் அப்படின்னு நினைத்து சில மனிதர்களுக்கு சில விஷயங்களை இப்படியெல்லாம் நீ செய்யாதே, உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சில மனிதர்களுக்கு நீங்கள் எத்தனையோ அறிவுரைகளை கூறியிருப்பீங்க. எத்தனையோ தடவைகள் சத்தம் போட்டும் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான சில பணத்தையும் நீங்கள் கொடுத்து உதவிகள் கூட செய்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பணமும் உங்களுடைய கைக்கு கிடைக்காது. அது வேறு ஒரு விஷயம். அது இருந்தாலும் பரவாயில்லை, இவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் அதையும் அவர்கள் கேட்டிருக்கவே மாட்டாங்க. உங்களை சுற்றியுள்ளவர்களின் தவறான பாதையில் சென்றால் அல்லது ஒரு வேலையை தவறாக செய்தால் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நீங்கள் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறியிருப்பீங்க. அவங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டியிருப்பீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களுடைய அந்த நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் இவனுக்கு எப்போதுமே மற்றவங்களை குறை சொல்வதுதான் வேலை, இவனுக்கு திமிர் அதிகம், எல்லாவற்றிலும் மூக்க நுழைக்கிறான் என்று உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு பழியை சுமத்தியிருக்கும். ஆனால் நீங்கள் கூறியது என்னமோ அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் மட்டும்தான். ஆனால் அதனை யாருமே புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. நன்மையே செய்ய நினைத்தாலும் உங்களுக்கு கிடைத்த இந்த தவறான விமர்சனங்கள் உங்களை உள்ளுக்குள்ள அளவைத்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீங்கள் நாட்களும் காலங்களும் போக போகத்தான் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எப்போதுமே வரவு செலவு கணக்குகளில் மிகவும் கச்சிதமான ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நடந்து கொள்வீங்க. ₹1 செலவு செய்தால் கூட அதை திட்டமிட்டுத்தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களையும் மீறி சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அல்லது தவறான சில முதலீடுகளால் பண விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்கவோ ஆரம்பித்திருப்பீங்க. யாரோ ஒருவரை நம்பி கடனாக கொடுத்த ஒரு பணம் திரும்ப வராமல் போயிருக்கக்கூடிய சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அல்லது அவசர தேவைக்காக உங்களுடைய நகைகளையோ சொத்துக்களையோ மிக குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கணக்கு பார்த்தும் வாழும் உங்களுக்கு இப்படி ஒரு நிதி இழப்பு ஏற்பட்ட போது அதை உங்களால் ஜீரணிக்கவே முடியாமல் ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆயிருக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இவ்வளவோ கவலைகளும் இவ்வளவோ மன உளைச்சல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையோ பொய்யோ அதனையும் கூறுங்கள். நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே கிரகிக்கும் திறனானது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நாளை முதல் மாணவர்கள் கல்வியில ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கவும் ஆரம்பிப்பாங்க. கடினமான பாடங்கள் கூட உங்களுக்கு மிகவும் எளிதாக புரியவும் ஆரம்பிக்கும். போட்டி தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. படிப்பே வராத மாணவர்களுடைய மண்டையில் கூட இனிமேல் வரக்கூடிய நாட்களில் படிக்க ஆரம்பிப்பாங்க. வேலை பார்க்கும் நபர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. உங்களின் இந்த அறிவு கூர்மையும் நேர்த்தியான திறமையும் உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை பெற்று தேடி கொடுக்கும். உங்களின் புத்திசாலித்தனமே உங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதமாக மாறி உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமா பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையோ என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை வீட்டில் புரிதல் இல்லாத சூழலாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் ஈகோ பிரச்சனைகளாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பம் நாளை முதல் ஒரு அழகான நந்தவனமாக மாறப்போகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரவும் ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ எப்போதுமே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாய் என்று உங்களுடைய நல்ல மனதை தவறாக புரிந்து ஒதுக்கி வைத்த குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களுடைய பாசத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பாங்க. வீட்டில் உள்ள பிள்ளைகளின் மூலம் குடும்பத்திற்குள்ள அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். வரவு செலவு கணக்குகளில் கச்சிதமாக இருக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் சில நிதி இழப்புகளால் சேமிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நாளை முதல் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலம் உபரி வருமானங்கள் வர தொடங்குவதால் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயர்ந்துவிடும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். வங்கி கணக்கில் பணம் பெருக தொடங்குவதால் இனிமே நமக்கு ஏதேனும் அவசர தேவை வந்தால் யாரிடமும் கை நீட்ட வேண்டியது கிடையாது என்று ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள உருவாகவும் செய்யும். உங்களின் இந்த நிதி மேம்பாடு உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக சமூகத்துல நடத்தவும் வைக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பேரும் புகழும் உங்களை தேடியும் வந்துவிடும். குடும்பத்தில சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்துவிடும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். வித்தியாசமான கற்பனைகளால் செயல்களில் ஒரு தாமதங்களானது உண்டாகும். உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகத்தான் செய்யும். நிர்வாக பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். செய்கின்ற முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படும். வாகன பயணங்களில் விவேகமானது மிகவும் அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்தங்கள் எல்லாமே அதுவாகவே மறைய ஆரம்பிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமானது வேண்டும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு விவேகம் இருந்தாலே நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமா பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை வீட்டில் புரிதல் இல்லாத சூழலாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் ஈகோ பிரச்சனைகளாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பம் நாளை முதல் ஒரு அழகான நந்தவனமாக மாறப்போகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரவும் ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ எப்போதுமே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாய் என்று உங்களுடைய நல்ல மனதை தவறாக புரிந்து ஒதுக்கி வைத்த குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களுடைய பாசத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பாங்க. வீட்டில் உள்ள பிள்ளைகளின் மூலம் குடும்பத்திற்குள்ள அசாத்தியமான மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள்.
வரவு செலவு கணக்குகளில் கச்சிதமாக இருக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் சில நிதி இழப்புகளால் சேமிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நாளை முதல் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலம் உபரி வருமானங்கள் வரத் தொடங்குவதால் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயர்ந்துவிடும். தேவையற்ற வீண் விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும். வங்கி கணக்கில் பணம் பெருக தொடங்குவதால் இனிமே நமக்கு ஏதேனும் அவசர தேவை வந்தால் யாரிடமும் கை நீட்ட வேண்டியது கிடையாது என்று ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்குள்ள உருவாகவும் செய்யும். உங்களின் இந்த நிதி மேம்பாடு உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக சமூகத்துல நடத்தவும் வைக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பேரும் புகழும் உங்களை தேடியும் வந்துவிடும். குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் தோன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்துவிடும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். வித்தியாசமான கற்பனைகளால் செயல்களில் ஒரு தாமதங்களானது உண்டாகும். உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் இல்லாமல் ஏற்படும்